லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ உழைச்சாலும் முன்னுக்கு வர முடியல. ஆனா மத்தவங்க ஈஸியா முன்னுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருந்தா, உங்களுக்கு இந்த கதைய நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு வாரிசு இல்லாதனால, நாட்டுல இருந்து ஒரு வாரிச தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு போட்டி ஒண்ணு அனௌன்ஸ் பண்றாரு. அந்த போட்டியில எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மர விதைய கொடுக்குறாரு. கொடுத்து 1 வருஷம் டைம் எடுத்துக்கங்க. எந்த குழந்தை அந்த விதைய ஊனி நல்லா வளர்த்து மரமா கொடுக்குதோ, அந்த குழந்தைய வந்து இந்த நாட்டோட வாரிசா தேர்ந்தெடுத்து அடுத்த ராஜாவாக நான் சொல்லிருவேன் அப்படிங்கிறது ராஜா சொல்லி, இதான் போட்டி. எல்லா குழந்தைகளும் ஒவ்வொரு விதைய வாங்கிட்டு போயிட்டு, அவங்க வீட்ல நட்டு வளர்த்தாங்க. 1 வருஷம் அ இத வளர்க்கணும். அந்த நாட்ல ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு சோமு. அவனும் கூட அதே மாரி ஒரு ராஜாட்ட இருந்து விதைய எடுத்துட்டு போயிட்டு, நட்டு தண்ணி ஊத்துனான், உரம் போட்டான். ஆனா பார்த்தீங்கன்னா, செடி வரவே இல்ல. அவன் விதை போட்டது போட்ட மாரியே இருந்தது. ஆனா மத்த பசங்களுக்கு செடி நல்லா வந்து பெரிய செடியாகி அற்புதமா இருந்தது. இவன் ஒருத்தனுக்கு மட்டும் எந்த ரியாக்ஷனுமே இல்ல. போட்ட விதை போட்ட மாரியே இருக்குது. ஆனாலும் அவன் மனசு கஷ்டப்படல. மத்தவங்கலாம் முன்னேறிட்டாங்க. மத்தவங்களுக்கு செடி நல்லா வருது. அப்படிங்கிறத பத்தி ஒண்ணும் பெருசா அவன் கண்டுக்கல. தொடர்ந்து அந்த தொட்டிக்கு அவன் தண்ணி ஊத்துனான், உரம் போட்டான். இது 1 வருஷம் முடிஞ்சது. ராஜா எல்லாரையும் கூப்பிட்டாரு. இவன தவிர மத்த எல்லார் தொட்டியிலயும் அழகான செடி இருந்தது, பூக்கள் இருந்தது. சில தொட்டிகள்ல மரம் கூட இருந்தது. அதாவது மத்த எல்லா பசங்களுக்கும் செடி நல்லா வளர்ந்திருந்தது. இவன் தொட்டி மட்டும் எம்ப்டியா வெறும் மண்ணா இருந்தது. ராஜா கேட்டாரு, "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு. இவன் சொன்னான், "நான் செடி தண்ணி ஊத்துனேன், விதைக்கு உரம் போட்டேன் வளரலன்னான்." ராஜா சொன்னாரு, "நீ தான் அடுத்த ராஜா" அப்படின்னு. சோமுக்கு ரொம்ப ஆச்சரியம். எல்லாரும் கேட்டாங்க எப்படின்னு. அப்ப ராஜா சொன்னாரு, "நான் எல்லா குழந்தைகளுக்கும் விதைய கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த விதைய தீயில போட்டு நல்லா வாட்டி கறிக்கு தான் கொடுத்தேன். ஸோ எந்த விதையுமே செடியா வந்திருக்காது. மத்த குழந்தைங்ககிட்ட உண்மை இல்ல. இவன்ட்ட மட்டும் தான் உண்மை இருக்குது." அப்படின்னு சொல்லி அவன ராஜாவா டிக்ளேர் பண்ணாரு. நம்முடைய உழைப்பும், முயற்சிகளும் எப்போதும் வீண் போகாது. ஆரம்பத்துல தோத்த மாரி தான் இருக்கும். பட் கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகும்.